கைய தூக்குங்க. ஜனவரி 1 ஜிம்ல சேர போறேன்னு சொல்லிட்டு ஊரு புறா சொல்லிட்டு ஆகஸ்டே வந்துருச்சு, இன்ன வரைக்கும் ஜிம்மு பக்கம் தலை வச்சு கூட படுக்காம திரியறீங்களா? புக்கு வாங்கி இந்த புக்கை நான் முழுசா படிச்சு முடிக்க போறேன், இனிமே டெய்லி நான் புக்கை வாங்கி படிக்க போறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு ஒரு புக்கை வாங்கி 10 பேஜ் கூட முழுசா முடிக்காம சுத்திட்டு திரியறீங்களா? இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கணும், யூடியூப்ல வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணணும், உடம்ப குறைக்கணும், வெள்ளனா எந்திரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்டே வச்சுட்டு அந்த லிஸ்ட்ல ஒன்னும் கூட பண்ணாம சுத்திட்டு திரியறீங்கன்னா கைய தூக்குங்க. நானும் தான். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சிவசக்தி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருப்பீங்க சொல்லிட்டு நம்புறேன். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், அதை நீங்க அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வாங்க. நம்மளோட இந்த ஸ்டோரியில 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் பேரு அருண், இன்னொருத்தன் பேரு வருண். அருண்க்கு மோட்டிவேஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா டெய்லி ரீல்ஸ் பாப்பான், மோட்டிவேஷன் கோட்ஸா ஷேர் பண்றது, மோட்டிவேஷன் ரீல்ஸா பாக்குறது, நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து நான் பீஸ்ட் ஆக போறேன், என் லைஃப நான் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இப்படியே சுத்திட்டு இருக்குது. ஆனா எதுவுமே பண்றது கிடையாது. ஆனா வருண் அப்படி கிடையாது. வருண் ரொம்பவே சைலண்டா தான் இருப்பான். அவனோட தேவைக்கு ஒரு நாள்ல 30 நிமிஷம் தான் வேலை பார்ப்பான். ஆனா வெறும் 30 நிமிஷம் டெய்லி கன்சிஸ்டன்டா வேலை பார்ப்பான். அப்படியே 1 இயர் கழிச்சு பார்த்தா அருண் இன்ன வரைக்கும் பிளான் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனா வருண் அவனோட லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிருக்கான். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரிதான். நைட்டு 11 மணிக்கு உட்காந்து நாளை காலைல நான் 5 மணிக்கு எந்திரிக்க போறேன், நாளைல இருந்து என் லைஃப நான் டோட்டலா மாத்த போறேன்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான் பண்ணி 5 மணிக்கு அலாரம் வைப்போம். ஆனா என்ன நடக்கும்? காலையில 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், அது 5 நிமிஷம் கழிச்சு ஸ்னூஸ் பண்ணிவிடுவோம். அடுத்து ஒரு ஸ்னூஸ், அடுத்து ஸ்னூஸ்னு சொல்லிட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே தான் இருப்போம். எதுவுமே பண்ண மாட்டோம். அப்ப என்ன பண்ணுவோம்? சரி ஓகேப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, சனி ஞாயிறு லீவ் விட்டுட்டு திங்கக்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், திங்கக்கிழமையா இருந்தா ஒரு புதன்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது சொல்லிட்டு ஒரு நாளுக்கும் ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு இருப்போம். சரி, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த லாஸ்ட் 30 டேஸ்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த பிளான் பண்ணிட்டு ஆனா அதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் பண்ணாம இருக்கீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. உண்மையான ஆன்சர் தான் சொல்லணும். நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல முன்னேறாம இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட மோட்டிவேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு நினைப்போம். ஆனா அதுதான் தப்பு. மோட்டிவேஷன்ன்றது காஃபி மாதிரி. அப்போதைக்கு குடிக்கும் போது என்ன ஜிவ்னு ஒரு ஃபீலிங் இருக்கும், ஆனா அது ரொம்ப நேரத்துக்கு இருக்காது. நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகணும்னா அதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா டிசிப்ளின். டிசிப்ளின் தான் ஹார்ட் பீட் மாதிரி. ஹார்ட் பீட் இருந்தாதான் நம்மளால உயிர் வாழவே முடியும். நம்ம மண்டைக்குள்ள இருக்க அந்த மூளை இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஈஸியான வேலை பண்றதாங்க பிடிக்கும். அது நம்மளோட பயங்கரமான சோம்பேறி. யூடியூப்ல ஷார்ட்ஸ் பாக்குறது, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது, இதெல்லாம் அதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப பிடிச்ச வேலை. ஓகேங்களா? நம்மளோட மூளைக்கு படிக்கிறது கஷ்டம், ஒர்க் அவுட் பண்றது கஷ்டம், டிசிப்ளினா இருக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்மளோட பிரெயின் எப்பயுமே ஒரு கம்ஃபர்டான ஒரு சிச்சுவேஷனை தான் சூஸ் பண்ணும். ஜிம்முக்கு ஒரு நாள் போவாங்க. முதல் நாள் போயிட்டு கண்ணாடி நின்று நோ பெயின் நோ கெயின் சொல்லிட்டு போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் போடுறது. அடுத்த நாள் லெக் பெயின் நெக் பெயின் சொல்லிட்டு அதை அப்படியே அவாய்ட் பண்றது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ஒரு விஷயங்களுக்காக நீங்க டெய்லி ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ டெய்லி ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சீக்கிரமா அந்த கோல் நோக்கி போவீங்க. நான் மொத்தமா தான் உட்காந்து வேலை பார்ப்பேன் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஒரு நாளுமே எதுவுமே பண்ணாம நேரத்தை மட்டும்தான் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க. சோ எக்ஸ்கியூஸ சொல்லிக்கிட்டே இல்லாம நீங்க லைஃப்ல அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் ஆகுறதுக்காக டெய்லி ஒர்க் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். இப்போ கூட ஒன்னும் மோசம் போகல. இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். பாஸ்டையும் சரி பண்ணிடலாம், ஃபியூச்சரையும் சரி பண்ணிடலாம். பிரசன்ட்டும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களோட ஃபியூச்சர் வெர்சன் தான் உங்ககிட்ட இந்த மெசேஜை என்கிட்ட சொல்லிச்சு. என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன். இனிமேல் நீங்க ஃபியூச்சர்ல போயிட்டு வருத்தப்படாம இருக்கணும்னா இப்ப நான் சொன்ன விஷயங்களை மண்டையில வச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் அதை யோசிச்சு முடிவு பண்ணி வேலை பாருங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். டாடா பை, see you.